பராபவ வருடம் வைகாசி மாதம் 24ஆம் நாள் 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுவதும் தேய்பிறை சப்தமி திதியும் காலை 7:55 மணி வரை அவிட்டம் நட்சத்திரமும் பின்பு நாள் முழுவதும் சதயம் நட்சத்திரமும் மரண யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றி அளிக்கக்கூடிய நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 10 மணி வரையும் பகல் 2 மணியிலிருந்து 4:15 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் சுக்கிரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சூரியனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை செய்தால் அந்த செயல் சிறப்படையும் மற்றும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்ற முறையில் இன்றைய நாள் வித்யா ஆரம்பம் செய்ய உகந்த தினம், வீடு கட்ட துவங்கு ஏற்ற தினம், கூடுதலாக கடன் வாங்கியதை அடைப்பதற்கு உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக சூரிய வழிபாடு இன்றைய தினத்தில் நல்லதொரு அனுகூலமான தன்மைகளை ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். இயல்பாகவே அதிர்ஷ்டம் என்பது எல்லோராலும் விரும்பப்படுவது, எல்லோரும் எதிர்பார்ப்பது. அப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய அதிர்ஷ்ட அமைப்புகள் ஜோதிடத்தில் எந்த பாவகத்தின் மூலமாக வருகிறது? 8ஆம் பாவகம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய பாவகம். அதாவது அந்த 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வழிகளில் உழைப்பில்லாமல் கிடைக்கக்கூடிய வருவாய்களை சொல்லுகிற அந்த பாவகம் என்ற முறையில் இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும்? குறிப்பாக அது ஷேர் மார்க்கெட்டுங்கிறத இன்றைக்கி நிறைய அன்பர்களுக்கு பரிச்சயமான ஒரு அமைப்பாக இருக்கிறது. சில அன்பர்களுக்கு ஷேர் மார்க்கெட் சார்ந்த நுணுக்கங்களை பேசுவதற்கும் அதில் உள்ள கால சூழல்களை அறிந்து அடுத்தவர்களுக்கான தன்மைகள், அதை எந்த நேரத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா நல்ல விதமாக நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எந்த நேரத்தில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விவரங்களை பேசுவதற்கான தன்மைகளுக்கு ஒரு கிரகமும், அதே ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க, எப்போ எந்த முதலீடு போட்டால் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல தெரியும் ஒருவருக்கு. ஆனால் அதே விஷயத்தை அவருக்கு பயன்படுத்தும் பொழுது அது மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கிறது. இது எப்படி முரணாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல தான் நம்ம ஜோதிடம் சொல்லுவது, அவருக்கு 8ஆம் பாவகம் வலுப்பெறவில்லை, 8ஆம் பாவகம் பாவக்கிரக தொடர்புகளை பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் புதன் அதிகமாக வெளுத்திருக்கிறார், புதனினுடைய கன்னியா வீடு மிக அதிகமாக வெளுத்திருக்கிறது. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியாக ஷேர் மார்க்கெட் சார்ந்த யோக வணிகம் சார்ந்த அறிவு செயல்படுகிறது, நோக்கம் தெரிகிறது. ஆனாலும் அதில் அவங்க ஒரு பிஸ்னஸாக அவங்க அதை செய்யும் பொழுது அவங்க பின்னடைவை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சற்று முரண்பட்ட தன்மையாக பார்க்கப்படுகிறது. இதுதான் இன்றைய தினம் நம்ம இதில் இருக்கிற நுணுக்கம்ங்கிறது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதில் பேசத்தான் தெரியும், அதில் ஒரு ஐடியா சொல்ல தெரியும், அது அவங்களுக்கு பயன்படாது அப்படிங்கிற தன்மைக்கான கிரக அமைப்புகள் என்னங்கிறது தான் இன்றைய தினம் நாம் பார்த்து இந்த விஷயம். இது அனைவரும் அவசியம் உணர்ந்து கொள்ள வேண்டியதுங்கிறதுனால மிகப்பெரிய அளவில் பொருளாதார நஷ்டத்தை கொடுக்கும் என்ற முறையில் இதை சற்று விரிவாக பேசியிருக்கின்றோம். நன்றி. மேச ராசி என்பர்களே, மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதானது ஒரு சூழலை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். எல்லா வகையிலும் நிறைவான நல்லதொரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில் மேன்மைகள் நிறைந்த தினமாக மேசத்திற்கு இன்றைய தினத்தை சொல்லலாம். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நிறைவாக பூர்த்தியாகிற, எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மையில் நல்லதொரு மகிழ்ச்சிகரமான அனுபவங்களை பெறுகிற தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். பொருளாதார நலனும் புகழும் ஒருங்கே கிடைக்கப் பெறுகிற நாள் என்று கூட மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தை நாம் சொல்ல முடியும். குறிப்பாக வலுப்பெற்றிருக்கிற ராசிநாதன், ராசியின் யோகர்கள், கூடுதலாக பொருளாதார விஷயத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான், எல்லாவற்றுக்குமே நிரந்தரமான ஒரு தன்மைகளை கொடுக்கின்ற முக்கிய கிரகங்கள் எல்லாம் வலுப்பெற்று சஞ்சரிக்கின்ற சூழல்ல மேசராசியினருக்கு அதிர்ஷ்டம் தேடி வருகிற நாளாகவும் குழந்தைகளால் அனுகூலம் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும்.
கணவன் மனைவி உறவு சற்று விட்டு கொடுத்து போனால் மட்டுமே சிறப்பாக இருக்கும். நண்பர்களை நம்ப வேண்டாம். தொழில் பங்குதாரர்களிடம் உஷாராக இருங்கள். குறிப்பாக முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். எதிலும் உறுதியாக இருந்து செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி காண இருக்கிறீர்கள். யாரையும் நம்ப மாட்டீர்கள். எடுத்த முடிவிலிருந்து சிறிதும் பின்வாங்க மாட்டீர்கள். தடைபட்டு வந்த திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகள் தடை நீங்கி சிறப்பாக நடக்கும். பொருளாதார நலன் மேம்படும். சமூகத்தில் உயர் நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் அதனால் நன்மையும் உண்டாகும். பணம் சம்பாதிக்கிற திறமை மேம்படும். உடல் ஆரோக்கிய நலம் சீரடையும். மற்றவர்களோடு இருந்து வந்த மனக்கலக்கங்கள் விலகும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் எல்லோராலும் மதிக்கப்படுகிற உயர்குணம் மேலோங்கும். எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடும் மனநிலை உண்டாகும். ஆன்மீக பணிகளில் விருப்பமும் நாட்டமும் அதிகரிக்கும். அனைவராலும் போற்றப்படுகிற சூழல்கள் உண்டாகும். குறிப்பாக இன்றைய நாள் தொழில் வியாபார அமைப்பினருக்கும் உத்தியோகத்துறை அமைப்பினருக்கும் சிறப்பினை கொடுக்க போகிறது. மாணவர்கள் இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகிறது. கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கஷ்டங்கள் விலக இருக்கிறது. நினைக்கிறத சாதிக்கக்கூடிய வண்ணம் நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக மேசராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழ இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் ஒருங்கே கொண்டு செயலாற்றி அதில் நிறைவானதொரு வெற்றிதனையும் ஆக்கப்பூர்வமான தன்மைகளையும் உறுதியாக பெறக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமையும். குறிப்பாக தனபாவகம் வலிமை பெற்றிருக்கிறது. ராசிநாதன் தனபாவகத்தில் இருக்கிறார். கூடுதலாக 3ஆம் பாவகத்தில் குரு வலிமையாக இருக்கிறார். அவர் பார்க்கின்ற சூழல் 11ஆம் இடத்தை வலுத்து பார்க்கிறார். பொருளாதார மேன்மைகள் உண்டு. 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்கள் அபாரமான முறையில் இருக்கிறது. அனைத்தையும் சாதிக்கின்ற வல்லமையும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களும் தோன்றுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலம் உண்டு. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பொருளாதார மேன்மைகள் உண்டு. புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக அனைவராலும் நேசிக்கப்பட இருக்கிறீர்கள். எளிதில் யாரையும் நம்பிவிடும் பழக்கம் கொண்ட நீங்கள் அறிமுகமில்லாத நபர்களுக்காக பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை அறவே தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக எல்லாவற்றிலுமே நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடியுங்கள். எதிலும் அவசரப்பட வேண்டாம். உங்களுடைய நிம்மதியும் சுகமும் இன்றைய நாளில் கூடுதலாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்கும். புத்தி சாதுரியம் மேம்படும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. மனதளவில் இருக்கும் கவலைகள் மறந்து போகக்கூடிய ஒரு தினமாக அனைவரோடும் சிரித்த முகத்தோடு பழகி அனுகூலத்தை பெறுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். காரிய தடைகள் விலகும். நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். ஆன்மீக தொடர்புகள் மேம்படும். பயணங்களால் அனுகூலங்கள் உருவாகும். மனக்கவலை நீங்கி தெளிவு ஏற்படும். எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நல்ல விதமாக முடியும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டு. தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் சாதகமான தன்மைகள் இருக்கிறது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய நாள் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சாதகமான சூழலை கொடுக்க போகிறது. கலைத்துறை என்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை உண்டு. எல்லாவற்றிலும் புகழும் மேன்மைகளும் ஒருங்கே பெறக்கூடிய உற்சாகமான மனநிலை நிறைந்த நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கப் போகிறது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு உண்டு. மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியினருக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதானதொரு தன்மைகளையும் கிரக சூழல்களையும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசியில் சுக்கிரன் புதன் அபாரமாக இருக்கிறது. தனஸ்தானத்தில் குரு இருக்கிறார். கூடுதலாக பார்த்தீங்கன்னா பாக்கியத்தில் 9ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இருக்கிறார்கள். லாபத்தில் செவ்வாய் இருக்கிறார். 10ல் சனி என முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வலிமையாக சஞ்சரிக்கக்கூடிய முழுமை பெற்ற நாளாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. தேவையற்ற உபயோகமில்லாத பேச்சுக்களை அறவே தவிர்ப்பதன் மூலமாக நிறைய அனுகூலங்கள் ஏற்படும். எதையும் சாதிக்கின்ற வல்லமை உருவாகும். எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். எதிலும் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீர்கள். உங்கள் கடமையில் காரியத்தில் கண்ணாக இருப்பீர்கள்.
சோம்பலை விரும்ப மாட்டீர்கள். எந்த ஒரு வேலையும் முதல் முறையிலேயே முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். துப்பறியும் குணம் கூடுதலாக இருக்கும். இன்றைய நாளில் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். குலதெய்வ அனுக்கிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி திருப்தி நிலவும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படலாம். வாக்கு சாதுரியத்தால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணம் சிறப்பாக கைக்கு வந்து சேரும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படலாம். எந்த காரியம் செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் உருவாகும். எல்லாவற்றிலும் ஒரு விதமான தயக்கம் பயம் இருக்கும். புதிய நபர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். விலை உயர்ந்த சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக உத்தியோகத்துறை என்பர்கள் பணியிடங்களில் பொறுமை நிதானம் காப்பது அவசியம். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை எல்லாவிதமான மேன்மைகளும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய சிறப்புகள் நிறைந்த தினமாக இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் ஆதாயம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர நண்பர்களுக்கு பொறுப்புகள் மேம்பட போகிறது. திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். கடக ராசி அன்பர்களே, கவனத்தோடு செயலாற்றக்கூடிய நாளாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். எல்லாவிதமான தொந்தரவுகளும் எதிர்ப்புகளும் விலகும். ராசியில் குரு இருக்க ராசிநாதன் பலவீனப்பட்டிருந்தாலும் ராசி வலுவாக இருக்கிறது. ராசியினுடைய 10, 11ஆம் பாவகங்களில் நட்பு கிரகங்கள் வலுத்திருக்கிறார்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களும் தோன்றும். முடியாத காரியங்களை முடித்து வைப்பீர்கள். அமைதியாக இருந்து கொண்டு அநேக விதமான செயல்பாடுகளை செய்ய இருக்கிறீர்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும். தோல்வியை கண்டு துவள மாட்டீர்கள். போராட்ட குணத்தோடு இருப்பீர்கள். எதிலும் முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் என்று விரும்புவீர்கள். எதுவும் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்கள் ஒதுங்கிக் கொள்வது சிறப்பினை கொடுக்கும். ஒரு சில நேரங்களில் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கும். பணவரவு, கௌரவம், மதிப்பு, அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலம் சரியான முறையில் கிடைக்கும். வெற்றி என்ற இலக்கை நோக்கி நல்லவிதமான முறையில் முன்னேறுவீர்கள். மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவெடுப்பீர்கள். பணவரவு சிறப்பாக இருக்கும். தாமதமான போக்கு காணப்பட்டாலும் மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவதோடு கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் உஷாராக இருப்பது நல்லது. உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகள் மற்றவர்களின் பாராட்டுதல்களை பெற்றுக் கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்திலிருந்து வந்த மந்த நிலை மாறும். தொழில் கூட்டாளிகளோடு அனுசரித்து போவது அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது சிறப்பு. குறிப்பாக வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் இருக்கும். சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்தபடி நிதி நிலைமை இன்றைய நாளில் உத்தியோகத்துறை என்பர்களுக்கு உயரும். குடும்ப அளவில் இருந்து வந்த வீண் குழப்பங்கள் நீங்கும். குறிப்பாக இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே அனுகூலத்தை கொடுக்கும். குழந்தைகள் மூலம் பெருமை கிடைக்கும். பெண்மணிகளுக்கு கௌரவ மதிப்பு உயரும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். விவசாயிகளுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. இன்றைய நாள் அரசியல்வாதிகளுக்கு நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை ஏற்படும். கலைத்துறை என்பர்களுக்கு தடைகள் விலகும். மாணவர்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் சிறப்புகளும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொறுப்பு மேம்படுகிற தினமாகவும் பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. ஆயில்ய நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிக்கனமான செயல்பாடுகள், தேவையற்ற செலவுகளை குறைப்பதன் மூலமாக சேமிப்பு சார்ந்த எண்ணங்களையும் புதியதான எண்ண சிந்தனைகளும் அதிகரிக்கிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமையும். வலுப்பெற்ற ராசிநாதன், லாபத்தில் முக்கிய கிரகங்கள், கூடுதலாக 7ஆம் இடம் விரையாதிபதியினுடைய தொடர்பென சில குழப்பமான அணுகுமுறைகளோடு கிரக சூழல்கள் இருந்தாலும் அனைத்தையும் சமாளித்து பெரிய அளவில் வெற்றி காணுகிற நாளாக இன்றைய நாள் அமையும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. எதை செய்தாலும் அதில் இருக்கிற சாதக பாதகங்களை உணர்ந்து செயல்படுவீர்கள். எல்லோரிடமும் கண்டிப்பாக நடந்து கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். துணிச்சலும் தைரியமும் மேம்படுவதற்கான சூழல்கள் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். மனோதைரியம் அதிகரிக்கும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் உயரும். எல்லா தரப்பினரிடமிருந்து ஆதரவு நிறைவாக கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள்.
எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், பணவரவு அதிகரிக்கும், நண்பர்கள் மூலம் அநேக உதவிகள் உண்டு, விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான தன்மைகளும் இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை சிறப்பாக இருக்கும், காரிய தடை தாமதம் விலகும், கெட்ட கனவுகள் தோன்றி மறையும், கோபதாப பிடிவாத குணங்கள் குறையும். எதிர்பாலினத்தாரிடம் கவனமாக பழகுவது நல்லது. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும், தொழில் போட்டிகள் குறையும், தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும், எதிர்பார்த்த லாப சூழல்கள் கிடைக்கும், கடன் தொந்தரவுகள் நீங்கும், மனம் வேதனை கொள்ளுகிற சம்பவங்கள் விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு, மேலதிகாரிகளின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும், முன்னேற்றமான சூழலும் முயற்சியும் இன்றைய நாளில் பலன் அளிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவது மன திருப்தியை கொடுக்கும். இணையவழி வருமானம் சிறப்பாக இருக்கும். டிவி பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. கூடுதல் பணி சுமையால் டென்ஷனோடு காணப்படுவீர்கள். நிலுவையில் உள்ள தொகைகள் நிறைவாக கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும். சுபகாரிய நிகழ்வுகள் தடை நீங்கி நடக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமான சூழல் உண்டு. குழந்தைகள் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் தேடி வரும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகளை கொடுக்கும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு நல்லதொரு உயர்வான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்புகள் நிறைந்த தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் நட்சத்திர நண்பர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. பூர நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கூடுதலாக உயரக்கூடிய வகையில் நல்லதொரு உற்சாகமான சிறப்புகளோடு மேன்மைகளும் பொருந்திய தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. விரும்பியது அனைத்தும் நடக்கும், சங்கடங்கள் நீங்கும், சகலவிதமான அனுகூலங்களும் உருவாகும், குழப்பங்கள் விலகும், குறிப்பிடத்தகுந்த காரிய வெற்றி கிடைக்கும். முக்கியமான கிரகங்கள் வலுப்பெற்றிருக்கிறது. புதன், சுக்கிரன், குரு போன்றவர்கள் வலிமையாக இருப்பது புகழை சேர்க்கும். குழப்பங்களை தவிர்த்து மிகப்பெரிய அளவில் சிறப்பாக செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட மாட்டீர்கள். பிறருக்கு கொடுத்து கொடுத்தே மகிழ்ச்சி அடைவீர்கள். பொதுவாக நிதானம் காப்பீர்கள். தொலைநோக்கு சிந்தனையோடு இருப்பீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றும் திறனோடு இருப்பீர்கள். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், பகைகள் விலகும், அடுத்தவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும், தர்ம சிந்தனை மேம்படும், நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும், எங்கும் எதிலும் நல்லது நடக்கும். குறிப்பாக மனக்கிழக்கம் விலகும். இன்றைய நாளில் மற்றவர்களின் விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவார்கள். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். பலருடைய நட்பும் கிடைக்கும். எதிர்பாலினத்தவரினுடைய அனைத்து விதமான அனுகூலமான சூழல்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உருவாகலாம். வீண் செலவு உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் விலகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக முடியும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற சாதகமான நிகழ்வுகள் நடக்கும். நீண்ட தூர பயணங்களால் அனுகூலம் உருவாகும். உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு சக பணியாளர்கள் மூலம் உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் தொழில் விரிவாக்கம், வருகிற வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை போன்ற நிகழ்வுகளில் சாதகமான சூழல் உண்டு. இன்றைய நாள் அனைத்து விதமான நிலைகளிலும் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் நல்லதொரு உற்சாகத்தையும் சிறப்புதனையும் மேன்மேலும் கொடுக்கின்ற நாளாக, கன்னிக்கு கவலைகள் மறைகிற தினமாக, மேன்மை நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் மறைகிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மென்மேலும் புகழும் சிறப்புகளும் நிறைந்த நாளாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். பாக்கியஸ்தானத்தில் புதனும், கூடுதலாக பாக்கியாதிபதி புதன் பாக்கியத்தில் இருக்கிறது. சுக்கிரன் அவரோடு இருப்பது, 7 செவ்வாய் வலிமையாக அமர்ந்திருப்பது எல்லா விதமான ஏற்றங்களையும் புகழையும் மென்மேலும் கொடுக்கின்ற வகையில் சிறப்புகளோடு கூடிய தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. வீடு மற்றும் வாகனங்கள் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகள் அனுகூலம் உண்டு. எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து செய்யும் அதே நேரத்தில் அதில் உள்ள லாப நஷ்டங்களையும் அறிந்து அதற்கேற்றவாறு செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். எவருக்கும் அஞ்சாமல் உண்மையை பேசுவீர்கள். எதை செய்தாலும் யோசித்து செய்து வெற்றி காண இருக்கிறீர்கள். உங்களுடைய தன்னம்பிக்கையால் வளர்ச்சி மேம்படும்.
மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அநேக அனுகூலங்களை கொடுக்கும். மற்றவர்களிடம் பழகும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் கௌரவம் அந்தஸ்து உயரும். குறிப்பாக எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் சில நேரங்களில் தடைகள் உருவாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. தேவையற்ற வாக்குவாதத்தால் பகை உருவாகலாம். பயணங்களின் மூலமாக தடங்கள், வீண் செலவுகள் போன்றவை இருக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். வீடு வாகன யோகம் உண்டு. வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் உதவி கிடைக்கும். மனதளவில் தைரியம் மேம்படும். எதிலும் தயக்கமோ பயமோ இருக்காது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் அனுகூலங்கள் உருவாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெற இருக்கிறீர்கள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான தன்மைகள் உண்டு. வாக்கு சாதுரியம் மேம்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். புதிய பதவிகள், கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதான உறுதியானதொரு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கின்ற நாளாக துலாம் ராசி என்பவர்களுக்கு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உரித்தாக்குகிற சிறப்புகள் கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற நாளாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கிற தினமாகவும், விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சார அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு? முக்கியமாக சிறப்பு வாய்ந்த ஒரு சூழலோடு ராசியை உச்சகுரு பார்ப்பது மேன்மை. கூடுதலாக 3ஆம் இடத்தையும் குருவே தொடர்பு கொள்வது அதைவிட சிறப்பு. இப்படி முக்கியமான பாவகங்கள் எல்லாம் மாறுபட்டிருக்கிற குரு நல்ல வலிமையாக பார்க்கிறதால மதிப்பு மிகுந்த சூழலோடு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். எந்த விஷயத்திலும் கவனமாக இருப்பீர்கள். எல்லோராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு சில காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். மனசாட்சிக்கு விரோதமான செயல்பாடுகளில் ஈடுபட மாட்டீர்கள். குடும்ப பெருமையை காப்பீர்கள். பெரியவர்களை மதித்து போற்றுவீர்கள். அதாவது சமுதாய மாற்றத்திற்காக சில முக்கியமான உழைப்புகளை மேற்கொள்வீர்கள். தேவையற்ற பேச்சுக்களை பேச மாட்டீர்கள். பணவரவு சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் செலவும் கூடுதலாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். துணிச்சல் மேம்படும். எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி சிறப்பாக வெற்றி காண இருக்கிறீர்கள். தேவையற்ற இடமாற்றம் உருவாகலாம். தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதுடன் பிறரும் உயர பாடுபடுவீர்கள். மனோதைரியம் மேம்படும். எல்லா வகையிலும் சுகம் உண்டாகும். முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உருவாகலாம். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள், அரசாங்கம் தொடர்பான பணிகள் சாதகமாக இருக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு அனுகூலமான சூழல்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. மாணவர்கள், இளைஞர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற தன்மைகள் உண்டு. குறிப்பாக குருவினுடைய தொழில் என்று சொல்லக்கூடிய பணம் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற சூழல் கூடுதலாக பார்த்திங்கன்னா வங்கி பணி, ஆசிரியர் பணி, நிதித்துறை போன்ற உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு மேம்பட்டதொரு சிறப்புகள் நடக்கின்ற தினமாக விருச்சிகத்திற்கு இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் நல்லதொரு மாற்றமும் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்கள் முன்னேற்றம் காணக்கூடிய தினமாகவும், அனுச நட்சத்திர நண்பர்களுக்கு எண்ணங்கள் கைகூடி வருகிற தினமாகவும், கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்? எது போன்றதொரு சூழல்கள் அமையிருக்கிறது? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகுமா? தடைகள் ஏதேனும் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசியோடு சுக்கிரன் புதன் தொடர்பு கொள்ள, ராசியின் 8 குரு பகவான் அமர்ந்து ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்க, ராசிக்கு 4ஆம் இடத்தையும் ராசிநாதன் குருவே தொடர்பு கொள்ள, அமோகமான கிரக சூழலோடு அனைத்து விதமான அனுகூலங்களும் முழுமையாகவும் நிறைவாகவும் கிடைக்கக்கூடிய நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். எல்லோரையும் அனுசரித்து போவீர்கள். நட்பிற்கும் பாசத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். குறிப்பாக யாரையும் நம்ப வேண்டாம். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது நல்லது. உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு செயலாற்றுவீர்கள்.
மனக்குழப்பம் விலகும். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வது அதற்கான சூழல்களாக இருக்கு. கவனமாக இருங்கள். கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற வீண் விரய செலவுகள் உருவாகலாம். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக ஆன்மீக எண்ணமும் நாட்டமும் மேம்படும். மனதிற்கு பிடித்தமான நபரை சந்திப்பதன் மூலம் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உருவாகலாம். எந்த நிலையிலும் உங்களுடைய குடும்பம், தொழில் சார்ந்த அமைப்புகளில் கவனமாக இருங்கள். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். உபயோகமில்லாத வாக்குவாதங்கள், அதன் மூலமாக பிறரிடத்தில் பகை போன்றவை ஏற்படும். மனோதைரியம் உருவாகும். செலவுக்கேற்ற வரவிருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. வாகனங்களின் மூலமாக செலவு ஏற்படும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். குறிப்பாக தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மாறும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு கூடுதல் பணி சுமையும் வீண் அலைச்சலும் இருக்கும். மேலதிகாரிகள் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். மிகவும் வேகமாக செயல்படுவதை தவிர்த்து நிதானமாக செயலாற்றுவதன் மூலமாக நிறைய அனுகூலங்களையும் உறுதித்தன்மையும் உற்சாகத்தையும் பெறக்கூடிய நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கின்ற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், போராட நட்சத்திர நண்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்? மாற்றங்களை கொடுக்க இருக்கிறதா? உத்வேகத்தை கொடுக்குமான்னு பார்க்கின்றோம். குறிப்பாக ராசியை உச்சகுரு பார்ப்பது, கூடுதலாக 7க்குடையவன் இன்றைய தினம் பலவீனமாக இருப்பது, 3ஆம் இடத்துல ராசிநாதன் மாறுபட்டு சஞ்சரிப்பது, 4, 5, 6ஆம் இடங்களில் செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற கிரக சூழலோடு மகரத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வீர்கள். சிறு சிறு மன வருத்தங்களையும் தாங்கிக் கொள்வீர்கள். எல்லோராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். அனைவராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். எதிலும் அறிவார்ந்து செயல்படுவீர்கள். வெளிவட்டார பழக்கங்களை விரும்பும் தாங்கள் ஒரு சிறந்த பண்பாளர்களாக இருப்பீர்கள். பலவிதமான நல்ல பலன்களும் முழுமையாக நடக்கும். வீடு வாகனங்களால் யோகம் உண்டு. மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். புதிய நண்பர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் சாதகமான தன்மைகள் உண்டு. நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். உங்களை விடவும் உங்களை சுற்றியிருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக உங்களுடைய திறமைகள் இருக்கும். காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நடக்கும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பீர்கள். திடீர் மனத்தடுமாற்றம் உருவாகலாம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிர்ப்புத்தன்மைகள் விலகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு செயல்திறன் மேம்படும். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் பணியிடங்களில் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். குடும்பத்திலிருந்து வந்த கோபதாப, டென்ஷன் போன்ற நிகழ்வுகள் மாறும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவுகள் மத்தியில் மதிப்புயரும். சுபகாரியம் நல்லவிதமாக தடை நீங்கி நடக்கும். குறிப்பாக பெண்மணிகளுக்கு இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும். தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆலோசனை நல்லவிதமாக கை கொடுக்கும். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் கூடுதல் முயற்சிக்கு பிறகு நன்மைகளை கொடுக்கின்ற நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கிற தினமாகவும், திருவோண நட்சத்திர நண்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும், அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, கும்பத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா விதமான தன்மைகளும் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமைகிற நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் குறைகள் எதுவும் இல்லாத நாளாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட பாவகத்தில் 2 கிரகங்கள் வலிமை பெற்றிருக்கிறது. 6ல் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். உத்தியோகத்துறையில் மேன்மை உண்டு. பொருளாதார நலன் உண்டு. புகழ் பெறுவதற்கான சூழல்கள் உண்டு. நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை உண்டு. மன நிம்மதி அளிக்கின்ற சூழல்கள் உண்டு. எல்லோராலும் புகழப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எந்த ஒரு சூழலிலும் அவசரப்படாமல் நிதானமாக செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நிறைவான வெற்றியை கொடுக்கும். உங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக அக்கறையும் ஆடை ஆபரணங்களின் மீது ஆர்வமும் விருப்பமும் கொண்டிருப்பீர்கள். யாராலும் நீங்கள் இன்றைய நாளில் ஏமாற்றுவதற்கு இல்லாத ஒரு சூழலோடு இருப்பீர்கள். மிகவும் உஷாராக செயலாற்றி
பெரிய அளவில் வெற்றிதனை பெறுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். வரவேண்டிய தனவரவுகளும் வரும். தேவையற்ற வீண் செலவுகளும் அலைச்சல்களும் உருவாகலாம். உங்கள் மீது இருந்து வந்த குற்றச்சாட்டு தவறு என நிரூபிக்கப்படக்கூடிய சூழல்களும் ஏற்படும். எதிலும் மிகவும் கவனத்தோடு இருப்பது நல்லது. அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சிந்தித்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டிய தன்மைகள் இருக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். குறிப்பாக வழக்குகளில் சாதகமான சூழல்கள் காணப்படும். நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். வியாபாரம் தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் மறையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கிற பொழுது கவனம் தேவை. கூடுமானவரை இன்றைய நாளை பொறுத்தவரை அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தோடு செயலாற்றி நல்லதொரு பலன்களை பெறுகிற நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகள், மாணவர்கள், இளைஞர்கள், கலைத்துறை என்பர்கள், அரசியல்வாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் என அனைவருக்குமான உகந்ததொரு நாளாக மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திர என்பர்களுக்கு செல்வாக்கு மேம்படுகிற தினமாகவும், சதய நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கிற நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர என்பர்கள் பொறுமை காப்பதும் நல்லது. மீன ராசி அன்பர்களே, மீனத்துக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதான நாளாக இருக்க போகிறது? முக்கியமான கிரகங்கள் எல்லாம் அபாரமாக செஞ்சிருக்கிறார்கள். ராசியில சனி இருந்து ராசிநாதன் உச்சகுருவின் பார்வை, தனஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது, 3 சூரியன் இருப்பது, 4 சுக்கிரன் திக்பலம் பெற்றிருப்பது, இப்படியான கிரக சூழல்களோடு நல்ல இனிமையான அனுபவங்களும் எந்தவிதமான தொந்தரவுகளும் இல்லாது நல்லதொரு ஏற்றமும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றமும் நிறைந்த நாளாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். கூடுமானவரை அடுத்தவர்களிடம் அனுசரித்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். எல்லோராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். அவசரமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தடைகள் ஏற்படலாம். எதை செய்தாலும் 1க்கு 2 முறை தெளிவாக சிந்தித்து யோசித்து செய்வதன் மூலமாக அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உங்களுடைய பேச்சு திறமை எல்லோராலும் கவனிக்கத்தக்க வகையில் இருக்கும். கூடுமானவரை பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எல்லோரிடமும் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் சகஜமாக பழகுவீர்கள். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். மதிப்பும் மரியாதையும் மிகுந்த சூழல்கள் ஏற்படும். நன்மதிப்பு அதிகரிக்கிறதால உங்களுக்கான புகழ் மேலோங்கும். பணவரவு இயல்பாக இருக்கும். மனதளவில் ஏதாவது சில நேரங்களில் டென்ஷன்கள் உண்டாகலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் நல்லது. உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளிலும் சாதகமானதொரு நல்ல பலன்கள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் அனுகூலமும் ஏற்படும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் ஆக்கப்பூர்வமான தன்மைகள் உண்டு. வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருங்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை எதிராளிகளிடமிருந்து விலகி இருப்பதும் சிறப்பு. கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். இன்றைய நாள் எல்லா வகையிலுமே ஏற்றத்தை கொடுக்கிற நாளாக தொழில்துறையினருக்கும் உத்தியோகத்துறையினருக்கும் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு மாற்றம் உண்டு. கலைத்துறை என்பர்கள் அரசியல்வாதிகளுக்கு வெற்றிகரமான சூழல் உண்டு. எல்லா வகையிலுமே எதிர்பார்ப்புகளை நிறைவடைக்கின்ற பூர்த்தியாகின்ற சிக்கல்கள் விலகுகிற நாளாக மீனராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர என்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படும். ரேவதி நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.